மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாக நாடு முழுவதும் நாளை முதல்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள ஒப்புகை சீட்டுகளை 100% வரை சரிபார்க்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. மேலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருப்பதால் வாக்காளர்கள் அவர்களது வாக்குகளை உறுதி செய்யும் வகையில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் விவிபேட் இயந்திரங்களை பொருத்துவதுடன் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பதிவான வாக்குகளையும் ஒப்புகை சீட்டு எண்ணிக்கையையும் சரிபார்க்க வேண்டும் என்று கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அரசு தரப்பிலும் மனுதாரர் தரப்பிலும் பல்வேறு வாதங்கள் கடந்த 2-3 நாட்களாக எடுத்து வைக்கப்பட்டன. இந்த முறை அந்த விவிபேட் இயந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகை சீட்டில் சின்னங்களும் பெயரும் 12 நாட்களுக்குள் அது அழிந்துவிடும் என்பதால் அதனை ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள இயலாது என்றும், வளர்ந்த நாடுகளான அமெரிக்கா போன்ற ஐரோப்பிய நாடுகளிலேயே வாக்குச்சீட்டு முறைதான் அமலில் இருப்பதால் இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை முழுமையாக தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், அதில் பல்வேறு விதமான முறைகேடுகள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. அப்போது எதிர்த்தரப்பில் வாதிட்ட அரசு தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர்கள் வாக்குச்சீட்டு முறையின் போது வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவது மற்றும் வாக்குச்சீட்டுகளுக்கு தீ வைப்பது உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றன. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வாக்குச்சீட்டு முறையை ஒப்பிடும்போது முறைகேடுகள் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் நடைபெறுவதற்கு குறைவான வாய்ப்புகளே இருக்கின்றன என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருக்கின்றனர். இதனால் நாளை 7 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலமாகவே நாடு முழுவதும் முதற்கட்ட தேர்தல் நடைபெறும் என்பது உறுதியாகி இருக்கிறது. இந்த தேர்தல் வாக்குப்பதிவை நிறுத்தும் நோக்கம் தற்போது கிடையாது என்றும் மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ரவி.